சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஜனநாயகன் படத்தினுடைய அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். விஜயின் ஜனநாயகன் படம் அடுத்த வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருக்கு. விஜயனுடைய கடைசி படம் என்பதாலும் விஜயின் தாவேகா கட்சி 2026 தேர்தலில் போட்டியிடுவதாலும் ஜனநாயகன் படத்திற்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதே நேரத்துல விஜய் தீவிரமாக அரசியல் பேசி வர்றதுனால இந்த படத்துக்கு சில சிக்கல்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் அடிபட்டு இருக்கு. சமீபத்துல கட்சி பொதுக்கூட்டத்துல விஜய் எம்ஜிஆர் பற்றி பேசியிருந்தார் என்பது எல்லோருக்குமே நமக்கு தெரியும். தற்போது ஜனநாயகன் படத்துல எம்ஜிஆர் போட்டோ வர இருப்பதாக தகவல் வெளியா இருக்கு. அதாவது படத்தினுடைய ஓப்பனிங் காட்சியில எம்ஜிஆர் போட்டோவை காட்டிட்டு அதற்கு பிறகுதான் விஜய் முகத்தை காட்டுவது போல காட்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. படத்துல பல இடங்கள்ல எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல இந்த படத்துல ஸ்ருதிஹாசன் ஒரு கேமியோ ரோல்ல நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப்குமார், அட்லி இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கேமியோ நடிச்சிருக்கா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம ஜனநாயகன் படத்துல மற்றொரு நட்சத்திரம் கேமியோல களமிறங்கி இருக்காரு. அவர் வேற யாரும் இல்ல, படத்தின் இசையமைப்பாளர் அனிருத் தான். அவர் ஒரு பாடலுக்கு நடனமாடி இருக்கிறதா மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன அப்டேட் வருது அப்படின்ற மாதிரி அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.